ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு சாஃப்டான மெத்தடில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனை சூடாக்கி அதில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு மணி நேரம் முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி வடிய வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் லேசான இந்த மாதிரி ஈரப்பதத்தோடய தானே வறுத்துட்ருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப கருகாமல் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, அதையுமே லேசாக ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப கருகாமல். அதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதை பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு தேங்காய் துருவல், அதையுமே லேசாக வறுத்துட்டேன். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 கப்பு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை, நீங்கள் இது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு 2.5 கப்பு தண்ணி விடுறேன். இப்போ இது ரொம்ப பாகு பதத்துலேயோ இல்லை கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் சூடாக்குனா போதும். அதில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இதையுமே நான் சூடாக்குறேன். இப்போ அது வரைக்கும் நம்ம பச்சரிசி பாசிப்பருப்பெல்லாம் நல்லா ஆறிச்சு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் வச்சு அதை வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதிலே வடித்து எடுத்துக்கோங்க. நார்மலாக எப்பயுமே வெல்லம் அப்படியே யூஸ் பண்ணால் அதில் நிறைய லேசாக கல் குப்பெல்லாம் இருக்கும், அதுக்காக அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு லேசாக சூடாக்கிக்கோங்க, ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், லேசாக கொதி வர்ற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பும் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் குறக்குறப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி வராமல் நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதே ஸ்டேஜில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் சிம்மில், 2 நிமிஷத்துக்கு மேலே வேணால் மாவும் இறுகிடும். 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நாம் இதை கொழுக்கட்டை பிடிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நான் சூடாக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கை தாங்குகிற அளவுக்கு சூடு குறைஞ்சோடனே லேசாக தண்ணி தொட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த மாதிரி சிலவங்க ஒரு உருண்டையாக பிடிப்பாங்க, இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ நான் ஒரு வாழை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நெய் தடவி அந்த தட்டில் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைனாலும் காட்டன் துணி வச்சு அதில் போட்டுக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப லேட்டாக நீங்கள் சாப்பிட்டாலுமே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். நார்மலாக அரிசி மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி அரிசியை நீங்கள் அரைச்சி செய்கிறதா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.